slow. Okay. Aku datang lagi sayang. Boleh kita punya live. Alhamdulillah. கலிஜியோட லைஃபை 10 நிமிஷம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் நினச்சேன் ரொம்ப நேரம். அந்த வீடியோ போட்டிங்களா? இல்லை தானே போட்டிங்களா? ஓகேலா. யங் நம்மளுக்கு வின்னர் கிடச்சிட்டாங்க. சரஸ் சிஸ்டர். ஓகே, சரஸ் சிஸ்டர் இஸ் த வின்னர். ஆனால் அவங்க எவ்வளோ கூலாக ஃபோன் அடிச்சுட்டு லவ் மீ. ஆனால் அந்த வீடியோ நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது தானேம்மா. அந்த வீடியோ பேன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஹாய் டார்லிங்ஸ். கலிஜி திருப்பி லைஃப் வந்துட்டேன். ஐ எம் ஸோ சாரி. நம்மளோட லைஃப் வந்து சஸ்பெண்ட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாதோ. ஆக்சுவலி வீடியோ கால் பண்ண முடியுதா? ஓகே, நம்ம வீடியோ கால் பண்ணிட்டு லைக் நம்ம ஏஜெட் பண்ற மாதிரி டிக்டாக் வந்து கேம்பிளிங்னு சொல்றாங்க. லைக் நம்ம அந்த மாதிரி அதுலாம் மேபி லக்கி ரோவே வந்து கேம்பிளிங். நோ, அந்த இது பண்ண முடியாது. வீடியோ கால் தான். வீடியோ கால் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அக்கா கேனாட் ஷோ ஃபோன். ஆக்சுவலியா ஃபோனை வந்து காட்டக்கூடாது போல இருக்கு. ஏக்கா எனக்கும் போது பத்தாவுலா குப்போன்னு அரி ஃபர்ஸ்ட் டைம் லக்கி ட்ரா முடிஞ்சிருச்சு டார்லிங். நம்மளுக்கு லக்கி ட்ராக்கு வந்து வின்னர் கிடச்சிட்டாங்க. அந்த சிஸ்டரை இன்வைட் பண்ண முடியுமா? நம்மளோட லைஃப்பில் வந்து ஜாயின் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நம்ம வின்னரை திருப்பி நம்ம வந்து இந்த லைஃப்பில் வீடியோ கால் பண்ணி இந்த லைஃப்பில் இன்வைட் பண்ணுவோம். ஓகே, 7 அப்போ ட்ரா அக்கா. ஓகே, துங்கு. யாரெல்லாம் வின் பண்ணலையோ கவலைப்படாதீங்க. நம்ம 7 வந்து நம்ம இன்னொரு கார்டி நம்ம வெளியாக்க போகிறோம். ஓகேயா? போலேதா 7 கழிஞ்சு வந்து இன்னொரு கார்டி வந்து கா புக்கா எக்வன்கா. அவங்கள இந்த லைஃப்பில் ஜாயின் பண்ண முடியுமான்னு பார்ப்போமா? நோ வீடியோ கால் இன் டிக்டாக். ஆனால் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? அவங்களோட கூப்போனும் நம்ம கூப்போனும் மேட்ச் ஆயிடுச்சு. ரைட்டா? அவங்க கூப்போனும் நம்ம கூப்போனும் மேட்ச் ஆயிடுச்சு. ரைட்? ஸோ அஃபிஷியலி அவங்க தான் வின்னரா? எஸ், அவங்கள நம்ம கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணுவோம். ரைட்? இப்போ அவங்கள நம்ம கூப்பிடுவோம். நம்மளோட அக்கா ஆக்சுவலி கேன் ஐ யூஸ் த வேர்ட். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம குழுக்கள் நம்ம பேசுவோம். ஓகே, அவங்களோட டிக்டாக் ஐடி சொல்லுங்கள். அவங்கள நம்ம இன்வைட் பண்ணுவோம். இல்லை, நீங்கள் ஒன்றும் இன்விடேஷன் அனுப்பலை. ஏன்னா நிறைய வியூவர்ஸ் இருக்காங்களா, நம்ம இது பண்ண முடியாதுல்ல. இதில் சர்ச் பண்ணாங்க அவங்க பேர். அவங்களோட பேர் என்ன வரும்? உங்களோட பேர் என்ன சொல்லுங்கள் சிஸ்டர். டிக்டாக் பேர் மீனூன்னு வரும். மீனூஹா. ஓகே சிஸ்டர், நீங்கள் தான் இன்விடேஷன் கொடுக்கணும். நீங்கள் தான் எங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கிறீங்க. ஆமாம். ஓகே, நீங்கள் தான் நம்மளுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். இல்லை, வரல சிஸ்டர், வரல. சிஸ்டர், நீங்கள் ஆயின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, அவங்கள ஆயின்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் வின்னர்னு போட சொல்லுங்கள். அதோ வந்திருக்காங்க ஒருத்தவங்க கெஸ்ட்டு. இல்லை, வேறு யாரும் வந்திருக்காங்க. அதோ மீனு. ஓகே சிஸ்டர், நீங்கள் இப்போது இன்வைட் பண்ணுங்கள்.
இன்வைட் பண்ணுங்க. இன்வைட்னு தட்டுங்க. இன்வைட்னு தட்டு. சென்ட் a request. சென்ட் ரிக்வெஸ்ட். நீங்க சென்ட் ரிக்வெஸ்ட் பண்ணணும். இல்லைங்க அவங்களுக்கு எப்படின்னு தெரியல மேஜர். கீழே வந்து ஓகே எப்படி நான் சொல்லிட்டு ஓகே இருங்க. நீங்க வந்து மேடமோட அவங்க அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட்டில் இருக்கு, அதனால தான் போக முடியலையா? உங்க அக்கௌண்ட் ப்ரைவேட்ல இருக்கா, பப்ளிக்ல மாத்துங்க சிஸ்டர். ஓகேக்கா, நீங்க இப்ப லைவ் போடுறீங்க. எனக்கு அந்த நாட்கள் எடுத்துட்டு வாங்க, கால் வலிக்குது. ஓகே நீங்க வந்து முதல்ல உங்களோட அக்கௌண்ட் வந்து பப்ளிக்கா மாத்துங்க. மாத்திட்டோன்னே எனக்கு ஒரு அப்டேட் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். Okay, kita tunggu. Kita sudah dapat winner dah. Ya Allah. Okay, kita dah dapat winner பண்ணிட்டீங்களா சிஸ்டர்? அவங்கள நம்ம கூப்பிட்டு பேசுவோம் கொஞ்ச நேரம், எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு. Cantik baju beli dekat mana? Sister kali இது வந்து பெந்தோங் ஈப்போவா? பெந்தோங் ஈப்போவா? பெந்தோங் ஈப்போவில் வாங்கினேன் சிஸ்டர். பெந்தோங் அன்றைக்கி கலேஜி வந்து போனல ஈப்போக்கு அன்றைக்கி வாங்கினது. ஷிண்டர் பாலிவுட். ஓகே சார், யாரெல்லாம் கலேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புள்ள நமக்கு அனுப்பிடுங்க. இப்போ வந்து 58 பேர், 58K, 50 எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குது? 58.5. அவருக்கு வந்தோன்னா iPhone 15 Pro Max. ஓகே இப்போ நான் டிக்டாக்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் டிக்டாக்ல இப்படியே நெஞ்சு அடிச்சு போச்சு. ஓகே இப்போ நீங்கள் மேடமோட பத்திரம் இது காட்டலாம். நீங்கள் பயன்படுத்திட்டீங்க. ஓகே இது வந்து மீனா சிஸ்டருக்கு மட்டும்தான், மற்றவங்க யாருக்கும் இல்லை. ஓகே மீனா சிஸ்டர் பாருங்கள், இன்வைட் மல்டி கெஸ்ட்னு ஒன்று இருக்கும். மல்டி கெஸ்ட் நீங்கள் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட்னு கொடுங்க. அவ்வளோதான். டிக்டாக் நம்ம காட்டலாம் தானே? டிக்டாக் காட்டலாம். அனுஷா கேனா சிஸ்டர். சிஸ்டர் கார்டியே கொடுத்தாச்சு சிஸ்டர். கூப்பன் நம்பர் கேட்காதீங்க, கார்டியே கொடுத்துட்டோம் நாங்கள். மீனா சிஸ்டர் கொடுத்துட்டிங்களா? ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டிங்களா? மீனா சிஸ்டர் தவிர வேறு யாரோ கொடுத்துருக்காங்க. மீனா சிஸ்டர் கொடுத்துட்டிங்களா? இங்கே பாருங்க, இங்கே மல்டி கெஸ்ட்னு இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ரிக்வெஸ்ட்னு தட்டுங்க. You invite her lah. Kita boleh invite dia ke? One invitation வந்துருக்கு. Kita nak invite dia, apa magang அவங்களோட itu நம்ம தெரியும். ஓகே ஹலோ சொல்லுங்க சிஸ்டர். நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருந்தேன் டிக்டாக் லைஃப்ல, பார்த்தீங்களா இல்லையா? நம்ம தேடுவோம்டா. மீனா MEE. ஆமாவா? அவங்க ஆஃப்லைனில் தான் இருக்காங்க, இன்வைட் பண்ண முடியல. அவங்கள இன்வைட் பண்ண முடியல. சிஸ்டர் நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து லைஃப்பை பாருங்கள், கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவங்க ஆஃப்லைனில் இருக்கிறாங்களே. ஏன்னா அவங்க டிக்டாக்ல இருந்தால் தான் வர முடியும். அவங்க ஆஃப்லைனில் வந்து அவங்க டிக்டாக்ல பார்க்கலையே. தொலைபேசியை திருப்பி காட்ட வேணாம்னு சொல்கிறாங்க. வில் பி பேன். வேணாம், பயமாக இருக்குது. இல்லையே நம்ம டிக்டாக்ல காமிக்கணும். சரி பரவாயில்ல. அவங்க டிக்டாக் வந்துட்டு ஓகே மீனா சிஸ்டர் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன். அவங்க லைஃப்பில் தானே இருக்காங்க, நான் உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே தானேம்மா? ஓகே மேபி அவங்க வந்து அந்த அக்சஸ் இல்லை போல் இருக்குது. அவங்க இதிலே போடலை போல் இருக்குது. அவங்க வந்து நம்ம காட்டுறது வந்து ஆஃப்லைன் காட்டுது. நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன், இங்கே பாருங்கள் சிஸ்டர். போலே இன்வைட் கலர் டியூ பாட் லைஃப் செய்யாட்டினாலும் அவங்க லைஃப்பில் இருந்தாங்கன்னா இன்வைட் பண்ணலாம் தான் நம்ம. மேலுங்க சிஸ்டர், நீங்கள் போயிட்டு மேடம் லைஃப் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பாருங்கள் கீழே மல்டி கெஸ்ட்னு இருக்கும். மல்டி கெஸ்ட் தட்டிட்டு sayang யாரெல்லாம் காலேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணலையோ டக்குன்னு ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புள்ள நமக்கு அனுப்பிடுங்க. பாவம் பிபி ஆர்டர் கிராப்
சிஸ்டர் இந்த மாதிரி multi அவங்களும் guest கொஞ்சம் disappointed attend ஆயிட்டாங்க. பண்ணா என்னடா request பண்றது? இருக்கும். நீங்க ரிக்வெஸ்ட் தட்டணும். உங்களோட காலேஜுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கை கால்லாம் ஆடுது. ஆனால் சில பேர் காமெடி இல்லை, ஒரு சிஸ்டர் கால் பண்ணிட்டு இல்லை நீங்கள் கால் பண்ண சொன்னீங்களா, அதான் கால் அடி சிஸ்டர், எதுக்கு கால் பண்ணுறமே தெரியாமல் நீங்கள் கால் பண்ணுறீங்க? ஏன் சிஸ்டர் கேன் சிஸ்டர் பாருங்க, நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்க. kita order banyak, tak apalah, aku bawa you makan lah, kita pergi makan lah malam, kita pergi makan je lah yang tak apalah bang, rezeki tu rezeki siapa dapat dia je lah dapat, apa nak buat, saya pun tak dapat kereta kan. Last followers இல்லை, அவங்களுக்கு 3000 followers இருந்தாங்க தானே நான் பார்த்தேனே. Bibi dah panas, memang Bibi sudah panas, muka sudah tukar ni. மனசால வாழ்த்துங்கம்மா, வாழ்த்துங்க. அதான் நம்ம சொல்கிறோம், நம்ம ஒருத்தவங்களை மனசார வாழ்த்துறப்ப அந்த வாழ்ப்பு நம்மளுக்கு அடுத்த மாதம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதையில் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. 52,000 வெள்ளி காடி கிடச்சிருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிடச்சிது. ஆமாவா இல்லையா? அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் ஹேண்டில் ஒரு காடி வாங்கி கொடுத்தாங்க, இப்போ அவங்களுக்கு புதுசாக ஒரு காடி, ஷி டிசர்வ் இட். அவ்வளோதான், வந்துட்டாங்க. 4K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. கனெக்ட் பண்ணுவோம், அவங்கள நம்ம கனெக்ட் பண்ணுவோம். மீனா சிஸ்டர், உங்களோட கேமரா ஆன் பண்ணுங்கம்மா. கேமரா ஆன் பண்ணுங்கடா. நல்ல வேலை 10 நிமிஷம் தான் சஸ்பெண்ட் பண்ணோம். வணக்கம் மீனா சிஸ்டர், சவுண்ட் வைக்கிறீங்க, சவுண்டு சவுண்டா? மீனா சிஸ்டர் வணக்கம்க்கா. எல்லாம் அதிர்ச்சியிலேருந்து வெளியாகல, நாங்களே இன்னும் அதிர்ச்சியிலேருந்து வெளியாகல. ஆமாக்கா, அதிர்ச்சி வாங்குற உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. வாழ்த்து சொல்ற எல்லாத்துக்கும் ரொம்ப நாங்க செக் பண்ணிட்டோம் நீங்க என்ன ஜாமான் வாங்குனீங்கன்னு. ஆமா, கோல்ட் சீரம் செட் வாங்கியிருக்கேன். கோல்ட் சீரம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குனீங்களா? அதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருடா, ஃபர்ஸ்ட் டைம் யூசர் லவ்மில. இது வரைக்கும் லவ்மி ஜாமான் பாய்ச்சதே இல்ல. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. சரி, எப்படி உங்களுக்கு வாங்கணும், நான் பேஜா வேணும்னு கொடாங்க வாங்குனீங்களா, இல்ல சரி கோல்ட் சீரம் பாய்ச்சி பயன்படுத்தணும்னு சொல்லி வாங்குனீங்களா? இல்ல, 48 hours நீங்க வந்து லைவ் செஞ்சீங்க. ஓ, அப்படி அப்பயே அந்த 4866ல வாங்கிட்டீங்க? அப்பயே வாங்கிட்டேன் அத. உங்க லைஃப் காலையிலும் பார்ப்பேன். ஸோ உங்களோட பார்த்து எனக்கு என்னமோ ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். நான் என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் அப்படி ட்ராப் ஆயிரும். ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான். ஸோ இதில் எனக்கு ஒரு ஆர்வம், எது நீங்கள் போட்டாலும் சரி வாங்கி நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணேன், சரி லக்கி ட்ரா நம்ம ட்ரை பண்ணுவோம் இதில். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் சோஃபா பாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நம்மளோட கோல்ட் சீரம் எப்படி இருக்கு? ஓகே, நல்லா இருக்கு. எல்லாரும் டிஃப்ரெண்ட் இருக்குன்றாங்க. ஹஸ்பண்டும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றாரு. நிறைய பிம்பிள்ஸ் வரும். நிறைய பிம்பிள்ஸ் வரும். உங்கள் சில்ட்ரன்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க இப்போ? எல்லாம் இல்லை, 4 வயசு ஒரு ஆளுக்கு, ஒரு ஆளுக்கு 2 வயசு. சரி, இப்போ நீங்கள் வந்து காடி எடுத்துட்டீங்க. இந்த காடி வந்து உங்களுக்கு வந்து என்னத்துக்கு உதவி ஆகும்? காடி ஹஸ்பண்ட் வந்து அவரோட காடியை வந்து வித்துட்டாங்க. எனக்கு காடி வாங்கி கொடுத்துட்டு அவர் காடியை வித்துட்டாரு. ஸோ இந்த காடி இருந்துச்சுன்னா அவருக்கு யூஸபிளாக இருக்கும். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க? அவர் லாஜிஸ்டிக்கில் வேலை செய்கிறாங்க, 4th காடியில். தாமன் சார். ஸோ பாருங்க, நீங்கள் யூ ஆர் வெரி லக்கியா, நீங்கள் ரொம்ப டிசர்வ். அதான் நான் நினைக்கிறேன், எல்லாம் அவ்வளோ பேர் நினைக்கிறேன், ஒரு 3000 பேர் வாங்கினாங்க. அதில் நீங்கள் லக்கி. இந்த மாதிரி ஏதாச்சும் இதுக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் லக்கி ட்ராவில் வின் பண்ணியிருக்கீங்களா? பாருடா, எல்லாம் கேட்பாங்க உங்களோட ராசி என்ன, இந்த ராசிக்கு நல்ல நேரம்ப்பா அப்படின்னு தானே? ஆமாக்கா, அப்படின்னு இல்லை, எல்லாத்தோட நம்பிக்கை தானே. நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். இப்படி நீங்க ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தீங்களா உங்களுக்கு இது கிடைக்கணும்னு? நான் பாப்பாட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன், இந்த கிஃப்டாச்சும் கிடைச்சிட்டு எனக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நீலா அக்கா லைஃப் செஞ்சாங்கல்ல, அது லைஃப் கிடைக்கவே இல்லை. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன், கிடைக்கவே இல்லையே நமக்கு. அதில் விடல நீங்க? இல்லை விடல, இந்த வாட்டி கிடைச்சிரும் எப்படியாச்சும் சொல்லி ஹஸ்பண்ட்டை வேற சொல்லியிருந்தேன், நீங்க லைஃப் பார்த்துக்கிட்டே இருங்க, திடீர்னு என் நம்பர் வந்துச்சுன்னா நான் பார்க்கல, நீங்க எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, நான் உடனே கால் பண்ணிடுறேன்னு. இல்லை, ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா, ரொம்ப காம். நீங்கள் கால் பண்ணுங்க,
லவ் மீ லவ் மீ லவ் மீ அந்த ஒரு அந்த எக்ஸைட்டட் இல்லாமல் மெதுவாக காமா சொன்னீங்களே, உங்களுக்கு தெரிஞ்சிட்டேன் மீனா, அப்போ குதிச்சிட்டீங்களோ? தெரிஞ்சிட்டேனே. இல்ல அப்ப வந்து நான் காமா தான் இருந்தேன். ஓகே, ஏன் நம்பர்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா பயத்துலயோ இல்ல இதுலயோ வந்து வேற எதுவும் சொல்லிடக்கூடாது. அதனால தெளிவா மெதுவா லவ் மீ லவ் மீ லவ் மீன்னு. சரி, எவ்வளவு நேரம் காலையில இருந்து லைஃப் பாத்துக்கிட்டு இருந்தீங்களா இல்ல இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா லைஃபுக்கு? 3 மணில இருந்து பாத்துக்கிட்டேன். சரி, பேசா கடிக்கு என்ன கலர் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? ஃபேமிலிட்ட அம்மாட்டெல்லாம் கேட்டேன், ரேட் எடுக்கலாம் அப்படின்னாங்க. ஓ, ரெட் கலர் கடி. நம்பர்லாம் யோசிச்சிட்டீங்களா? நம்பர்லாம் யோசிக்கல. ஹஸ்பண்ட்க்கு வந்து ரேட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவருக்கு தான் கடி ரெட் கலர் தான், ரெட் கலரே எடுக்கலாம். பேபிக்குலாம் எத்தனை வயசு? பேபி லைட் போட்டு விளையாடுறாங்க. பேபிக்கு எத்தனை வயசு? பெரியவருக்கு 4 வயசு, செகண்ட் பேபிக்கு வந்து 2 வயசு. ஓ, எல்லாம் சின்ன பேபில 2 பேரும். ஸோ ஓகேலா. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாமே சூப்பராக நடக்கும். இந்த காடி வந்துட்டேன்னா இன்னும் நிறைய 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 லாக் உங்கள் லைஃப்பில் வரணும். ஓகே, தேங்க்யூ அக்கா. சரி, இந்த மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், நான் எது செஞ்சாலும் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பாக நம்ம லவ் மீ வந்து இன்னைக்கு இந்த காடி கொடுத்துருக்கோம். உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வரும்னு நான் எப்பொழுதுமே வந்து உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, ரொம்ப தேங்க்ஸ். ஆல்ரைட்மா, தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. நான் அப்புறம் டீம் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவோம். நம்ம உங்களை வந்து மீட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அந்த கார்டி ப்ராசஸ் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு யார் பேரில் எடுக்க போகிறீங்க? உங்கள் பேரில் எடுக்க போகிறீங்களா ஹஸ்பண்ட் பேரில் எடுக்க போகிறீங்களா? இல்ல, என் பேர்ல எடுக்க போறேன். இது வரைக்கும் எனக்கு 33 வயசாச்சு. இது வரைக்கும் ஒண்ணுமே என் பேர்ல நான் எடுத்தது இல்ல. உங்க பேர்ல தான் எடுக்க போறீங்க. ஓகே ஓகே, குட் சாய்ஸ். ஸோ ஏன்னா நீங்கள் தானே வின் பண்ணீங்க, நீங்கள் தான் கோல்ட் சீரா வாங்குனீங்க. ஸோ உங்கள் பேரில் நீங்கள் வாங்குங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஐ திங்க் கிளாங்கில் தான் நீங்கள் வந்துட்டு வி வில் ரெஜிஸ்டர் உங்கள் பேரில் வந்து நம்ம வந்து லக்கி கார்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ண. ஆனால் அது எவ்வளோ நாள் கிடைக்கும்னு தெரியாது, அவைலபிலிட்டி நம்ம பார்ப்போம். அது வந்துட்டானா தென் வி வில் பாஸ் டு யூ. ஓகே ஓகே அக்கா. Okay, all the best and have a great and fantastic day, Dani. Thank you so much. Okay, ma. See you. Bye-bye. Bye, Ka. Okay, மீனா சிஸ்டர் வின்னர் பார்த்தீங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பையர், சும்மா ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்காங்க. ஆனால் ஜாட்டினா அப்புக்கா நான் இது கத்து இல்லை அடுத்த வாட்டி வாங்கினவங்களுக்குலாம் கிடைக்கணும்டா. ஓகே, ஸோ அடுத்தது வந்து எப்போ அவங்களோட லைஃப்பில் 7 வருஷத்தை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். பொத்தோல்தா மீனா சிஸ்டர் லைஃப்பில் ஒரு காடி வாங்கி மாதம் இன்ஸ்டால்மெண்ட் 300 வெள்ளியோ 400 வெள்ளியோ கட்டுறதை வந்து நம்ம 7 வருஷம் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எனக்கு ஒருத்தவங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு சந்தோஷம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். அடுத்தது வந்து 7ஆம் தேதி 7ஆம் மாதம் we are going to do 24 hours sales. ஓகே, இந்த 24 ஹவர்ஸில் நம்ம 2வது காடி வந்து வெளியாக போகிறோம். அதே பைசா தான், அதே 52,000 தான். ஓகே, அல்லடி அதே 52,000 குழுக்களில் வந்து அதே 52,000 வெள்ளிக்காடி 7/7க்கு நம்ம வெளியாக போகிறோம். அந்த 7/7ல் நிறைய நியூ ப்ராடக்ட் கலைஞி வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் யோசிச்சிருப்பேன், இப்போ தானே இந்த ஜாமான் வாங்கணும், திருப்பி 7/7ல் வாங்கணுமான்னு நோனி. நம்ம புது ஜாமான். அப்போ லெட்ஸே நீங்கள் வந்து இன்னும் ஹேர் கேர் செட் வாங்கலை, ஸ்கின் கேர் வாங்கலைன்னா நீங்கள் 7/7க்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேயா? ஸோ யார் வில் பி இன்ட்ரெஸ்டட் இந்த 7/7 சேல்ஸ்? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். யார் வில் பி இன்ட்ரெஸ்டட்? சிஸ்டர் நான் கண்டிப்பாக வாங்குவேன், நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு. செப்போ வில் பி இன்ட்ரெஸ்டட். ஆனால் எனக்கு ஒருத்தவங்க சஜஷன் கொடுத்தாங்க, எங்கள் அம்மா. தர்ஷி என்ன சொன்னாங்கன்னா, 100 வெள்ளிக்கு மேலே வாங்குறவங்களுக்கு தான் காடியா. ஓகே, 100 வெள்ளி கீழே வாங்குறவங்களுக்கு வேறு கிஃப்ட் கொடுத்துருவோமா? ஏன்னா 20 வெள்ளி வாங்குறவங்களுக்கும் காடி, 100 வெள்ளி வாங்குறவங்களுக்கும் காடி, அவங்களுக்கு வந்து தப்புவா சத்தியா? எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? 100 வெள்ளி பெரிய அமௌண்ட் கொடுக்குறோம் வேறு காடி. இப்போ லட்சம் வந்து நம்ம கொஞ்சம் லைக் 100 வெள்ளிக்கு வந்து வேற நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டு 20 வெள்ளிக்கு வாங்கினது வந்து நம்ம கொஞ்சம் அதுதான் சொல்கிறாங்கடா. 100 வெள்ளிக்கு மேலே வாங்கினாங்கன்னா அவங்க பார்ட்டிசிபேட் லக்கி ட்ரோ காடிக்கு போகலாம். 100 வெள்ளிக்கு கீழே ஏதாச்சும் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வேற லக்கி ட்ரோ அப்படின்னு சொன்னாங்க. எப்படி, நீங்களே என்ன நினைக்கிறீங்க? நம்ம என்ன டிசைட் பண்ணல, அதை நம்ம யோசிப்போம். எப்படி? ஓகே, அந்த மாதிரி 100 வெள்ளிக்கு மேலே வாங்குறவங்களுமா காடிக்கு போக முடியும், 100 வெள்ளிக்கு கீழே வாங்குறவங்களாம் சின்ன கிஃப்ட்டு.
குட் ஐடியா. அப்போ என்ன பண்ணலாம்? 100 வெள்ளிக்கு கீழே வாங்குறவங்களுக்குலாம் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் சொல்லுங்க? அப்போ 2 கிஃப்ட் போவோம். அப்போ 2 கிஃப்ட்டு சீஸ் மனப்புன்னு போலேலா மோட்டர் கிடைக்குமா? ஓகேண்ணா மோட்டர் கொடுத்துருவோம். 100 வெள்ளிக்கு கீழே அவங்களுக்குலாம் மோட்டரு, 100 வெள்ளிக்கு மேலே அவங்களுக்குலாம் காடி. எல்லாருக்கும் வாட்டர் ஓட்ட தெரியாது. உங்களோட மெச்சூரிட்டி எலிகிரேட்னு பார்த்தா அதான் உமன்ஸ்க்கு எல்லாருமே வாட்டர் ஓட்ட தெரியாது. இப்போ எப்படி கேள்வி வந்து இப்போ மோட்டர் ஓட்ட தெரியாதா? எப்படி ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துருவாங்களா? இப்போ வந்து மோட்டர் கொடுத்தோம்னா எல்லாருக்கும் மோட்டர் ஓட்ட தெரியாது. எப்படி? கோல்ட் சீஸ் கோல்டா? கோல்டு விலைலாம் ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கேன். கோல்டு ஏதாச்சும் ஆஃப்கோர்ஸ்ல ப்ரிப்பேர்ட். ஐ டோன்ட் வாண்ட் ஆல் ஜுவல் கோல்டு சும்மாலாம். அந்த ஜாமான் அவங்கள்ட்ட கொடுக்குறது லைஃப் லாங் அவங்க வந்து அது யூஸ் பண்ணுற ஜாமாவாக இருக்கணும். ஸ்மால் மூக்குத்தியா, அது ரொம்ப ஸ்மால்டா. வெக்கேஷன். ஓகே, நீங்களாம் சஜஷன் பண்ணுங்க. கல்வி யோசிக்கிறேன். 7 இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. நாங்கள் எங்கள் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு 7 நான் சொல்கிறேன். ஓகேயா? எல்லார் வீட்லேயும் இப்போ டிவி இருக்குடாமா. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் லேப்டாப்பும் இருக்குது. ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸா நீங்கள் இப்போ தலையை இப்படி போட்டிக்கலாம். அதே மாதிரி காலேஜ் தலையும் அப்படி போயிடும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 15 ப்ரோ மேக்ஸ் வந்து 6700 7,000ல ஆல்மோஸ்ட் 7,000. என்னோட ஃபோனும் ஆல்மோஸ்ட் 5 to 6 GB. கல்வி யோசிச்சுட்டு வரேன். ஸ்கூட்டர் எல்லோருக்கும் எவ்வளோ ஆசை. இது கொடுங்க இது கொடுங்க இது கொடுங்க. ஹவுஸா? கேஷ் 10,000 வெள்ளியா? பாருடா எல்லாம் பெருசு ஆசைப்படுறாங்க. சூப்பர் பைக்கா, ஃப்ரிட்ஜா, கேஷா? என்ன செய்யலாம்? கல்வியெல்லாம் யோசிக்கவே முடியல. கல்வி ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கணும். ரொம்ப காலையிலேருந்து செஞ்சு ரொம்ப டயர்டாயிட்டேன். பட் கல்வி வந்து யோசிக்கிறேன். 7 இந்த ஆப்ஷன் இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். 100 வெள்ளிக்கு மேலே போகிறவங்க தான் காடி. 100 வெள்ளிக்கு மேலே எந்த ஜாமான் வாங்கியிருந்தாங்களோ காடி. ஒரே ஆர்டரில் 100 வெள்ளிக்கு வாங்கியிருந்தாலும் boleh masuk lah kita. ஓகே, macam ni ya, kita fix macam ni. ஒரே ஆர்டரில் 100 வெள்ளிக்கு மேலே, ஒரே ஆர்டர் ஐடியில் 100 வெள்ளிக்கு மேலே நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் என்ன வந்து வாங்கினாலுமே 100 வெள்ளிக்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா லக்கி ட்ராவில் கலந்துக்கலாம். காடி லக்கி ட்ராவில். 100 வெள்ளிக்கு கீழே மட்டும் கழிச்சு வந்து யோசிக்கிறேன் என்ன கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஜாமா தான் வாங்கணும் இல்லை, மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். டைசன் வேணும், ஐஃபோன் எல்லாரும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஓட் பண்ணுவோம். அந்த ஷோ டிக்டாக்ல ஓட் பண்ணலாமா? பூல் பண்ண முடியுமா டிக்டாக்ல? kita buat lah, kita tengok, kita komen komen பண்ணுவோம். நம்ம கமெண்ட் பண்ணுவோம். கழிஞ்சு வந்து 5 ஜாமான் செலக்ட் பண்ணுறேன். இந்த 5 ஜாமான்ல எதுக்கு நிறைய கமெண்ட் வருதோ அந்த ஜாமான் நம்ம கொடுப்போம். ஓகேயா? ஓகேயா? டின்னர் வித் கலிஜி மேடம் வந்து ரொம்ப சிம்பிளான கிஃப்டாக இருக்கும்ல. ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் பிக் டு ஆல். வெக்கேஷன் ஹாலிடேக்கு வேணுமா? கோல்ட் அண்ட் கேஷ். ஆமாம், அது மறந்துட்டோம்ல. ஓகே சயாங், நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து நேற்று வந்து அவங்களும் பாருங்கள் பிரிக்ஃபீல்ட்லேருந்து வந்து நம்மளுக்கு ப்ரௌனிஸ் வந்து கொடுத்தாங்க. ஆனால் கலேஜி வந்து தசம்பாட், அதனால் கலேஜி வந்து நேற்று எடுத்துகிட்டு வந்து ஐஸ் பெட்டியில் வச்சுட்டேன். ஸோ அந்த ப்ரௌனிஸ் வந்து கலேஜி வந்து அன்பாக்சிங் பண்ணுறேன் லைஃப்பில். ஓகே, லைஃப் டைம் செட்டில்மெண்ட். கலேஜிக்கே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இல்லை. எனி வவுச்சர்ஸ் நம்ம யோசிப்போம். டிபாசிட் ஃபார் அ ஹோம். வாவ். சஃபோரா. ஐயோ கலிஜிக்கு மயக்கம் மாறிலா. 5 பேருக்கு கேஷ் கொடுப்போமா? 5000 வெள்ளி. எப்படி இந்த ஐடியா? 100 வெள்ளிக்கு கீழே வாங்குறவங்களுக்கு
5 பேருக்கு கிஃப்ட்டு, ஒரு ஆளுக்கு 1000 வெள்ளி. டக்குன்னு முடிவு பண்ணுவோம், நம்ம ரொம்ப நாள்லாம் யோசிக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு 1000 வெள்ளி 5 பேருக்கு, அதாவது 100 வெள்ளிக்கு கீழே வாங்குறவங்களுக்கு. ஸோ வி வில் டூ அ 2 லக்கி ட்ராலா 2 பேருக்கு. ஓகே, நிறைய பேர் ஓகே 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 சார். அப்போ 5 பேருக்கு 1000 வெள்ளி 1000 வெள்ளி 1000 வெள்ளி 1000 வெள்ளி 1000 வெள்ளி. 100 வெள்ளிக்கு மேலே வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து காடி கொடுப்போம். அப்புறம் 100 வெள்ளிக்கு கீழே நீங்கள் வாங்குனீங்கன்னா நீங்கள் வந்து அப்படிங்க 2 கூப்பன் நீங்கள் வாங்கிக்கலாம். 2லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தர்ஷு நான் டிசைட் பண்ணிட்டேன். தர்ஷு நீங்கள் போயிட்டு வரக்குள்ளே தர்ஷு இப்படி நிற்கிறாங்க. நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். 100 வெள்ளிக்கு மேலே வாங்குறவங்களுக்கு காடி கிடைக்கும். 100 வெள்ளிக்கு கீழே வாங்குறவங்களுக்கு 5 பேருக்கு 1000 வெள்ளி 1000 வெள்ளி 1000 வெள்ளி 5000 ரிங்கி. ஓகேயா? போதும்லா, நீங்களாம் விட்டா கலேஜியை பேங்கராப்பாக ஆக்கி விட்டுருவீங்களா? நீங்களாம் நிறைய ஜாமான் வாங்குங்க, கலேஜுக்கு நிறைய நீங்கள் சேல்ஸ் கொடுங்க. கலேஜி நிறையா கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குற இந்த சேல்ஸுக்கு கலேஜி இதை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நம்மளுக்கும் வந்து மார்க்கெட்டிங் காஸ்ட் இருக்குது, நம்மளுக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் வரணும். நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் என்னக்கா கிட்ட மச்சமினி கிராஸாக இருக்க முதல்ல எடுத்து வச்சுருக்கணும். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்படி எடுத்துருவீங்க வீடியோ. ஓகே, காலேஜிக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு சிஸ்டர் எடுக்கிறீங்களாம்மா? ஓகே. ஹாய் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஆல் த வே. நீங்கள் வந்து பிரிக்ஃபீல்ட்லேருந்து என்னை வந்து பார்க்கணுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் ஜேப்பில் மாட்டி வந்திருந்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி காலேஜி வந்து அங்கே அவைலபிளாக இல்லை. பட் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சூப்பரான ப்ரௌனீஸ், வாவ் ஸ்ட்ராபெரி ப்ரௌனீஸ் பாருங்கள் டார்லிங். ஸ்ட்ராபெரி ப்ரௌனீஸ் காலேஜிக்கு வந்திருக்கு. அழகாக இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்காங்க தர்ஷுவா. கிட்ட மக்கான் சத்துவே சந்தேக கலர்ஃபுல்லாக வெரி நைஸ். அவங்க சூப்பராக வந்து காலேஜி. ஆனால் காலேஜி டீமுக்கு நாளைக்கு லீவா, இது எடுத்து வச்சுக்கோ. நாளைக்கு போய்ட்டு ப்ரௌனிஸ் வந்து ஆஃபீஸில் எல்லாருக்கும் கொடுப்போம். ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக பர்பிள் கலர்லாம் கொடுத்து பாருங்கள், வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், ரொம்ப நன்றி. சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் இவங்கள்ட்ட நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கேன் ரைட்டா? இவங்கள்ட்ட அவங்களோட பேர் சொல்லவே இல்லையா? அவங்களுக்கு டிக்டாக் பேர் இல்லை. அவங்கள்ட்ட டிக்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து 100% ஹோம்மேட் ட்ரீட்ஸ் பை ஷீனிஸ் கிச்சன். சுதா ஹோம்மேட். அவங்களுக்கு டிக்டாக் இல்லையா, ஆனால் ஷீனிஸ் கிச்சனா சூப்பராக இருக்குது. காலேஜ் வந்து சும்மா சொல்லலைடா, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துருவோம். பழம்லாம் போட்டு ஸ்ட்ராபெரிலாம் வச்சு செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் ப்ரௌனிஸ். கேட்டுட்டேன். மிசன் மண்டே நம்ம சாப்பிடுவோம். மிசன் குப்பூஸ் கிச்சன் மண்டேயா? மண்டே பப்டி கொடியோ? இல்லை மேடம். நீங்கள் ஆர்டர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாமா? நோ ப்ராப்ளம். ஸ்ட்ரிக்ட்லி ஒன்லி 77 buyer கேன் பார்ட்டிசிபேட். சிஸ்டர் அது நம்ம சொல்ல முடியாது சிஸ்டர். ஏன் தெரியுமா? நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். காலேஜ் வந்து 52,000 காடி நான் கொடுக்கணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சேல்ஸ் வரணும். அந்த மாதிரி சேல்ஸ் வந்தால் தான் நான் காடி கொடுக்க முடியும். மேபி 77ல் நிறைய பேருக்கு சம்பளம் போட்டிருக்காது. அந்த டைமில் அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க, அந்த டைமில் வாங்கியிருக்க மாட்டாங்க. சொத்தோலா காலேஜ் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 77ல் சொத்தோ நம்ம வந்து ஒரு 100,000 சேல்ஸ் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100,000ல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 52,000 நம்ம காடி கொடுக்குறோம். we don't even get our profit. ஆமாவா இல்லையா? அப்புறம் எப்படி காலேஜி வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியும்? ஸோ அதனால் காலேஜி வந்து நீட் டு டூ சம் சேல்ஸ். கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துட்டு அந்த ப்ராஃபிட்டில் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் வி நீட் டு சீல. அதனால தான் காலேஜி வந்து எண்ட் ஆஃப் த மந்த் அட்லீஸ்ட் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து வந்த ப்ராஃபிட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். 7 மட்டும் நான் செஞ்சேன்னா 100,000 சேல்ஸ், அதில் 52,000 அந்த ஜாமா காசு வேறு இருக்குது. எப்படி காலேஜ் கவர் பண்ண முடியும்?
மார்க்கெட்டிங் காஸ்ட் இருக்குது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பிஸ்னஸ்னால் அப்படி தான். ஸோ வி நீட் டு டூ சம் ப்ராஃபிட் டு கிவ் யூ சம்திங். நீங்கள் சொல்லிடுங்க 7 நம்ம செஞ்சிடலாம், ஆனால் முடியாது அது. அண்டர் நீங்கள் 7 கடைச்சிக்கு சேல்ஸ் அந்த லைஃப் போகிறப்பயே ஒரு 300,000 சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அன்றைக்கே நான் காடி கொடுத்துருவேன். தப்பாயா பூவாடலாம். ஆனால் இங்கே சேல்ஸோ எங்கள் டார்கெட்டோ எங்களால் மீட் பண்ண முடியலன்னா எங்களால் காடி கொடுக்க முடியாது. ஓகே ஓகே ஷேர் த ரெசிபி வித் த கஸ்டமர். நல்லா இருக்கு, சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கு, அழகாக இருக்குது. அந்த ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது. காலேஜ் இப்போ சட்டை மாற்றிட்டு டின்னருக்கு போகிறோம். அப்போக்கு டின்னர் எப்போ நைஸ் ட்ரெஸ் ரைட். மேமா அந்த சட்டை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலேஜுக்கு போட்டுட்டோன்னே பிடிச்சிருச்சு. என்ன ஓகே oke dah, bodohlah. Kita end kita punya live I know orang kita nak sambung kita punya live, tapi aku nak pergi dinner dengan family. So யாரெல்லாம் கல்கின ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புலனம் அனுப்புங்க. என்றைக்கு நம்மளுக்கு 60K ஃபாலோவர்ஸ் வருதோ நம்ம டப்புன்னு இன்னொரு லக்கி ட்ரா வந்து iPhone 15 Pro Max பண்ணோம். ஆனால் நீங்கள் லக்கி ட்ராவில் கலந்துக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புலனம்க்கு அனுப்பணும். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புலனம்க்கு அனுப்பணும். எங்கள் டீம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பணும். நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பலன்னா லக்கி ட்ராவில் போக முடியாது. 60K இப்போ 58.6. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மாதம் கடைசிக்குள்ளே இந்த மாதம் கடைசி முடிச்சு அடுத்த மாதம் கடைசிக்குள்ளே கண்டிப்பாக நம்ம லக்கி ட்ரா செஞ்சிருவோம். ஓகே, thank you so much. Have a great fantasy. Thank you so much for all the support. கண்டிப்பாக later we will share all the videos, the winner, அங்கே நாங்கள் போகிறது, அவங்களுக்கு காடி கொடுக்குறது எல்லாமே we will share with you. ஓகேங்களா டார்லிங்? Thank you so much and have a great day then. See you. Bye bye.